Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல மிச்சமான சிக்கன் குழம்புல இருந்து எப்படி சூப்பரா சிக்கன் ரோஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கிரெடிட் வந்து எங்க சித்தப்பாக்கு தான் போகணும். ஏன்னா அவங்க தான் குக் பண்ணாங்க. ரீசெண்டா ஊருக்கு போயிருக்கும்போது அவங்க குக் பண்ணதை நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன். எங்க சித்தப்பா ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க. அண்ட் இந்த வீடியோட எண்ட்ல ஒரு சூப்பரான டிப்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இது சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மத்தியானம் செஞ்ச சிக்கன் குழம்பும் கொஞ்சம் சிக்கன் பீஸஸும் எடுத்திருக்கேன். இப்போ மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் நைட்டு செஞ்சு மிச்சமாயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் செய்யலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு தாச்சில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நிறைய சேர்த்துக்க வேண்டாம். ஏற்கனவே சிக்கன் குழம்புல எண்ணெய் சேர்த்து தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும். இப்போ வந்து இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூட அதே போல் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து சிக்கன் குழம்புக்கு உப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் வரும். ஸோ அதனால் நான் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் இதை வதக்கும் போது ஃப்ளேம் வந்து நீங்கள் சிம்மில் அப்படின்னா மீடியமில் வச்சு பண்ணுங்கள். ஹையில் வைக்க வேண்டாம். ஏன்னா மிளகாய் தூள் நம்ம போட்டு வதக்குறதுனால சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் இல்லை மீடியமில் வச்சே பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் குழம்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. குழம்பு வந்து எல்லாமே சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு சேர்த்தாலே போதும். ஏன்னா ரொம்ப நிறைய குழம்பு சேர்த்திங்கனாலும் அது வந்து வதங்கி வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது செஞ்சு முடிக்க மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்க, ஒரு 3 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வருது. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுது. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது, அந்த குழம்பே தெரியல. பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சுது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஆக்சுவலி எங்கள் சித்தப்பா தான் இன்றைக்கி பண்ணுறாங்க. ஸோ இது பாருங்கள், ஒரு சின்ன டிப்ஸ் அவங்க சொன்னது தான். இந்த மாதிரி இந்த ரோஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா சேர்த்துட்டு அந்த கரண்டி வந்து இவங்க வைக்கிற மாதிரி நீங்கள் கீழே வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே செப்பரேட்டாக வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வெறும் சிக்கன் ரோஸ்ட் மட்டும் நல்லா பியூராட்டு நீங்கள் சாப்பிட முடியும். பாருங்கள், அந்த தாச்சியும் கொஞ்சம் சாய்ச்சி இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கரண்டி இப்படி கீழே வச்சிங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே தனியாக வந்துடும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் கீழே எவ்வளோ ஆயில் வந்திருக்கு தனியான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் அந்த ஆயில் எப்படி தனியாக வந்துருச்சுன்னு. இதை வந்து நீங்கள் பியூராக நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சிக்கன் ரோஸ்ட் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இனிமேல் சிக்கன் குழம்பு நிறைய செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் அதே சாப்பிட்டு போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை.